தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் KN நேரு வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. நிர்மலா சீதாராமனை சந்தித்த திமுக மூத்த தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நேற்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சியை மு.க.ஸ்டாலின் புறக்கணித்தார். அதன் விளைவு இன்று காலை எதிரொலித்தது. அமலாக்கத்துறை தமிழக அமைச்சர் KN நேரு வீட்டில் அதிரடி சோதனை நடத்தியுள்ளது. அவருடைய மகன் திமுக MP, பெரம்பலூர் தொகுதி MP அருண் நேரு வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து 50 இடங்களுக்கு மேல் சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அந்த சோதனையின் முடிவில் பண மூட்டைகள், தங்க நகைகள், வைர நகைகள் கைப்பற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது. சோதனையின் முடிவில் திமுக அமைச்சர் KN நேரு கைது செய்யப்படலாம். அமைச்சர் அவருடைய மகன் அருண் நேரு கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் டீலிங் பேசுவதற்காக திமுக மூத்த தலைவர் RS பாரதி நிர்மலா சீதாராமனை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது. நிர்மலா சீதாராமனுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமைச்சர் KN நேரு வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையை நிறுத்த வேண்டும், அதற்கு திமுக பாஜகவோடு ஒத்துழைக்க தயார் என்று RS பாரதி வாக்குறுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆக நிர்மலா சீதாராமன் பாஜக இதற்கு சம்மதித்ததா என்று தெரியவில்லை. இன்னும் ஒரு சில நேரங்களில் தெரிந்துவிடும். அமலாக்கத்துறை தன்னுடைய சோதனையை சீக்கிரத்தில் முடித்துவிட்டு கிளம்பி சென்றால் டீலிங் ஓகே என்று அர்த்தம். தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டால் டீலிங் ஓகே ஆகவில்லை என்று அர்த்தம். திமுக மூத்த தலைவர் RS பாரதி நிர்மலா சீதாராமனை ரகசியமாய் சந்தித்து அமலாக்கத்துறை சோதனையை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். பாஜகவுக்கு திமுக அனைத்து ஒத்துழைப்பையும் தர தயார் என்று கூறியுள்ளதாக கூறப்படுகிறது.